ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இப்போ சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் செய்தித்தாள்களில் எந்த நியூஸில் டிவியில் நீங்கள் கேட்டாலும் திருநாய்களினுடைய இஷ்யூஸ் ரொம்ப போயிட்டுருக்கு. பல ஊர்களில், ஒரு ஊர்லன்னு இல்லை, என்னுடைய சொந்த ஊர்லேயும் அந்த ப்ராப்ளமாக இருந்தது. அப்புறம் பார்த்தா இந்தியா ஃபுல்லாக உள்ள மிக முக்கியமான ப்ராப்ளம் அது என்ன? திருநாய் ப்ராப்ளம். முதல்லலாம் திருநாயினுடைய எண்ணிக்கை அதிகரித்து திருநாய்கள் இந்த மாதிரி ஊரில் வசித்து கொண்டிருக்கும் வீடுகளுக்கு அருகில் இருக்கின்ற மக்களை துரத்தும் பொழுது அதுக்கு அந்த வெறி நாய், அந்த ரேபிஸ், அந்த இன்ஃபெக்ஷன் இருந்து அது கடிச்சதுன்னா அந்த நோய் பரவாமல் இருப்பதற்காக மற்றும் இந்த விஷயங்கள்லாம் நாயை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்காக ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் அந்த நாயை அப்புறப்படுத்துவதற்கான வழிகள் இருந்தன. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லணும், நமக்கு எப்படி புவியில் இந்த பூமியில் வசிக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கோ அதே மாதிரி மனிதர்களை மாதிரி அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த பூமியில் சந்தோஷமாக நிம்மதியாக வசிப்பதற்கு முழு உரிமையும் இருக்கிறது. ஒருத்தவங்களுக்காக ஒருத்தவங்களை என்ன சொல்கிறது, அப்புறப்படுத்துவது, தேவையில்லாத விதத்தில் அப்புறப்படுத்துவது, அது ஒத்துக்கொள்ளப்பட முடியாத விஷயம், கூடாத விஷயம். அதில் நான் ஒத்துக்கிறேன், அதில் அக்ரீட். அதனால் இப்போ என்ன சமீபத்தில் என்ன பண்ணாங்க, இந்த ப்ளூ கிராஸ், விலங்குகள் நல மையம், இந்த மாதிரி அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷன் எல்லாமே நாய்கள் அந்த தேவையில்லாத முறையில் அப்புறப்படுத்துவதை எதிர்த்து போராடி அதுக்கும் உரிமை இருக்குது. அதான் நான் சொன்னேன், அது கண்டிப்பாக உரிமை இருக்குது. கண்டிப்பாக எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த புவியில் வசிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. நாய்கள் மனிதர்களோட அந்த கம்யூனிட்டியில் வசிக்கிறப்போ நாய்களுக்கே உரித்தான, அந்த விலங்குகளுக்கே உரித்தான அந்த இன்ஃபெக்ஷன் தேவையில்லாத முறையில் சின்ன குழந்தைகளை கண்டா அதை சேஸ் பண்ணுறது, குழந்தைங்க தடுமாறி விழுந்து அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, சேஸ் மட்டும் பண்ணுறதில்ல. இப்போ சமீபத்தில் 2-4 நியூஸுக்கு முன்னால் போய் கடிச்சிருச்சு, ஓகேங்களா, கள்ளக்குறிச்சியில் ஏதோ ஒரு ஊரில் போய் வயிற்றுலையும் எல்லா இடத்துலையும் கடிச்சு அந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்கா, அந்த குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பாக இருக்குது. அப்போ என்னதான் பண்ணுறது? அதுக்கும் வாழறதுக்கு உரிமை இருக்குது, நமக்கும் தொந்தரவாக இருக்குது. அப்போ ஒரு முடிவு எடுத்தாகணும். இது இந்தியா லெவலில் உள்ள ப்ராப்ளம். தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கூட ஒரு ரிட் மனு போட்டு கோர்ட்டில் இதை ஷூ பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக, ஓகேங்களா, வழக்கு தொடுத்துருக்கிறார் ஆக்சுவலாக. அதுக்கு உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் விலங்குகள் நல வாரியத்துக்கும் ஆன்சர் பண்ண சொல்லி ஃபுல்லாக அதை அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி விளக்கம் கொடுக்க சொல்லி பரிந்துரைத்திருக்கு ஆக்சுவலாக. இது நியூஸ்லேயும் வந்திருக்கு, ஓகேங்களா. நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி நாய்கள் பெருகாமல் இருக்கிறதுக்காக காமனாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நாய்களை பிடித்து கருத்தடை செய்து, ஓகேங்களா, அந்த நாயை ஒன்றும் பண்ண முடியாது. அது இயற்கையாக இறந்து போகிறப்போ அதுக்கு அடுத்து ஜெனரேஷன் பரவாமல் இருக்கும். அந்த இது கொண்டு வந்தாங்க, இது பாதகம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய விஷயங்கள் என்னென்னா, கருத்தடைங்கிற பேரில் நாயை பிடிச்சிட்டு காதை இது பண்ணி பஞ்ச் பண்ணி விடுவாங்க கருத்தடை செய்வதற்கான அடையாளமாக. இப்போ உள்ள பியூரோக்ராட்டிக் பிரைபரி அதில் நாயை பஞ்ச் மட்டும் பண்ணுறாங்க, கருத்தடை பண்ணுறதில்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம ஊரில் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த குவாலிட்டி, அந்த சிவியாரிட்டின்னு இந்த விஷயத்தினுடைய தீவிரத்தன்மை, வீரியத்தன்மை அதிகரிக்கிறப்போ அதுக்கான நடவடிக்கையும் கூடிய சீக்கிரம் எடுக்க வேண்டியது அது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படியே நம்ம விட்டுட்டு போகவும் முடியல. எவ்ரிடே இப்போ நான் இருக்கிற ஊரில், இப்போ நான் சமீபத்தில் வெக்கேஷனுக்கு போயிருந்தேன், தெருவில் எவ்ரிடே தெருக்களில் குழந்தைகளை துரத்துறது, கடிக்க முனைகிறது, பெரியவங்களை கூட போனால் பயமுறுத்துறது, இது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அரசாங்கம் கண்டிப்பாக இது ஒரு முழுமுனைப்பாக கையில் எடுத்துக்கணும். இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஆக்ஷன்ஸ்னு ஒன்றுமே இல்லை. கருத்தடைன்னு சொல்கிறாங்க, கருத்தடைன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், இப்போ எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கருத்தடையை தான் அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள அந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட், வெட்டரினரியன் பக்கத்தில் உள்ளவங்க ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க. அதுக்கு கவர்மெண்ட்லேயே ஃபண்டு இருக்குது. நகராட்சிகளில் இன் அண்ட் அரவுண்ட் விசினிட்டிஸில் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபண்டு இருக்குது. கிராமத்தில் என்ன வரல, அதுக்கு நீங்கள் உங்கள் ஊரினுடைய பஞ்சாயத்தை அணுகி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் பஞ்சாயத்து, ஏடி பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, அவங்கள அணுகி, அதுக்கப்புறம் நகராட்சிக்கு போய் அவங்க ஃபண்டு அலோகேட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் உங்கள் கிராமத்தில் நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஊரில் உள்ள மிகப்பெரிய பியூரோக்ராட்டிக் செட்டப்னால இது எந்த ஸ்டெப்ஸுக்கு போகுது, மனு வாங்குறாங்க, அந்த மனு எந்த லெவலில் வேகமாக ஃபாலோ பண்ணப்படுது, எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் எந்த லெவலில் இருக்குது, எந்த அளவுக்கு வேகமாக போகுது, எல்லாமே நடுவில் தடைப்பட்டுருது. கடைசி வரைக்கும் இந்த விஷயங்கள் முடிகிறதுக்கு 10, 20, 30 வருஷம் சமயத்தில் நடக்காமலே போயிடுது. இதுதான் ஒரு மிகப்பெரிய விரக்திக்கு, மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடுது ஆக்சுவலாக. அதனால் அரசாங்கம் மிக முக்கியமாக இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அந்த நாய் விஷயத்துக்கு, திருநாய் விஷயத்துங்களுக்கு அதுக்கு கண்டிப்பாக வாழ உரிமை உண்டு இருக்கட்டும்.
ஓகேங்களா. அந்த கருத்தடை விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது, கருத்தடைன்னு சொல்லிட்டு பண்ணாமலே விட்டுறாங்களே எந்த அளவுக்கு போகுது. அதே மாதிரி ஃபண்ட் அலோகேஷன், அதனுடைய ப்ராசஸினுடைய எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குது. நிறைய உள்ளூருக்குள்ளார போய் அப்படியே மேலே அவங்க மனு கொடுக்குறாங்க, அது மேலே போய் அது அலோகேட் ஆகாமல் அப்படியே ஒரு சிலது அலோகேட் வருது, பல இது அலோகேட் ஆகாமல் போயிடுது ஃபண்டுக்கு, அதாவது பணம் ஒதுக்குறதுக்கு, இந்த மாதிரியான விஷயத்துக்கு. இது ஒரு விஷயம், இதுவும் இருக்குது. இதை வந்து அனிமல் விலங்குகள் நலமையமும் அவங்க வந்து இதில் ஈடுபண்ண, ஏன்னா தேவையில்லாத முறையில் அப்புறப்படுத்துறது பாஸ்டில் இருந்தப்போ அதை எதிர்த்து போராடி இந்த விஷயத்துக்கு வழிவகுத்தவங்க விலங்குகள் நல மையத்தில் நல்ல விஷயம், நல்ல இனிஷியேட்டிவ் பண்ணாங்க. அதே சமயத்தில் நம்ம கம்யூனிட்டிக்கும் ஒரு ப்ராப்ளம் வரப்போ விலங்குகள் நல மையமும் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தார்மீக கடமை இருக்குது, மக்களுக்கும் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்தையோட மேலாவும் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கை ஓசையில் பார்த்துங்க, எல்லாருமே ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ், ஆளுக்கு ஒரு கை போட்டு அதே சமயத்தில் அந்த விஷயம் மூவ் ஆகணும். அங்கே தான் கவர்மெண்ட்டினுடைய புஷிங் வந்து ப்ராப்பரான ஆக்ஷன் தேவைப்படுது. லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அரசாங்கத்துக்கு நம்ம எல்லாருமே இந்த வீடியோவின் மூலமாக இந்த ஒரு வேண்டுகோளை, மிக முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட்டை நம்ம வைப்போம். இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக, கம்யூனிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவோம். மிக்க நன்றி பார்த்தமைக்கு.